சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகக்கூடிய பாதையில் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் திருவரங்குளம். அங்கே இருக்கக்கூடிய ஹர தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் தான் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பேர் ஹர தீர்த்தேஸ்வரர் அல்லது அரங்குலநாதர் சொல்லக்கூடிய 2 பேரில் சுவாமி விளங்குறாரு. அம்பாலோட பேர் பெரிய நாயகி. இது பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது. பூர நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பிறந்த நட்சத்திர நாளான அன்னைக்கு வந்து வணங்கினாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் அவங்க வந்து வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது ஏன் இந்த கோவில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குதுன்னா, அதாவது பூர நட்சத்திரத்தில் 7 தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. அதாவது அக்னி லோகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் 7 தீர்த்தங்கள் உள்ளது. அந்த 7 தீர்த்தமும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. அதாவது கோயில் உட்பிரகாரத்தில் 3 தீர்த்தமும் கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் 4 தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கோவில் பூர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. அந்த என்னென்ன தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவதீர்த்தமும் நாக தீர்த்தமும் ஞான பிரம்ம தீர்த்தமும் இந்திர தீர்த்தமும் ஸ்ரீ தீர்த்தமும் கந்த தீர்த்தம் குரு தீர்த்தம், இந்த 7 தீர்த்தமும் ஒரே கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த திருவரங்குளம். இது பூர நட்சத்திரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த 7 தீர்த்தமும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. அதனால் பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த தீர்த்தங்களில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்கினாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன பல வீடியோக்களில் அந்தந்த கோவிலில் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் போகணுன்ட்டு அவசியம் இல்லை, மற்ற நட்சத்திரக்காரர்களும் போகலாம், அவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இவங்க போனாங்கன்னா கொஞ்சம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா தன்னுடைய நட்சத்திரம் என்பதனால அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவில், இந்த கட்டுடையான் செட்டியார் வம்சத்தில் தான் அம்பாள் இங்கே பிறந்து சுவாமியோட ஐக்கியமாக இருக்காங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வம்சத்தினர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான இன்னும் தங்களுடைய குலத்து மாப்பிள்ளையாகவே கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் என்ன பிரதான பிரார்த்தனைன்னு பார்த்திங்கன்னா, திருமண தடை நீங்கவும் குழந்தை பேர் கிடைக்கவும், அது மட்டும் இல்லாமல் மென்டலி சேலஞ்சு, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய குறைபாடு நீங்கவும் இந்த கோயிலை வழிபாடு மேற்கொள்ளலாம். இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். இந்த கோவிலோட தலபுராணம் பார்ப்போம். அதாவது இந்த திருவரங்குளம் சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு நாளில் காடாக இருக்கும்போது இந்த பகுதியில் ஒரு வேடனும் வேடுவத்தியும் 2 பேரும் வராங்க. பசிக்காக உணவு தேடும்போது அவங்க நடந்து வந்த பாதையை மறந்துடுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொலைவு இந்த காட்டுக்குள்ளே வந்தவுடனே வழி மறந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது வரக்கூடிய பாதையில் ஒரு முனிவர் அங்கே இருக்கார். இவங்க 2 பேரும் உணவு தேடி வராங்கன்றத உணர்ந்த அந்த முனிவர் வந்து இவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக ஒரு தங்க பனைமரம் அவங்க கண்ணில் படுறா போல் உருவாக்கிட்டு மறைஞ்சிடுறாரு. ஆனால் இவங்க இந்த வேடுவனும் வேடுவத்தையும் 2 பேருமே அந்த முனிவரை பார்க்கல. இவங்க அந்த மரத்தை வந்து கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தங்க பனை காய்க்குது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தங்க பனங்காயை விற்று அதன் மூலம் இவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு தங்க பனை காய்க்கும். அந்த தினமும் விற்று அதில் வந்து பொருளிட்டு 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இது தினமும் ஒரு காயை அங்கே இருக்கக்கூடிய வணிகனுக்கு விற்கிறாங்க. அவன் பார்த்தனா இவங்கக்கிட்டேருந்து ரொம்ப மலிவான விலைக்கு அந்த பொருளை வாங்கிக்கிட்டு அவன் அதிகமான விலைக்கு விற்றுவார் அந்த வணிகன். இந்த வேடுவனுக்கு ரொம்ப நாள் அது தெரியாமல் இருந்தது. காலங்கள் போக கிட்டத்தட்ட ஒரு 4420 பனை காய்களை தங்க பனங்காய்களை விற்றார்.
ஒரு கட்டத்தில் அந்த வேடுவன் யோசிக்கிறார், இவ்வளோ விற்று நம்மளால் சாதாரண நிலையிலே தான் இருக்கும். ஆனால் இதை வாங்கி அந்த வணிகன் வந்து பெரும் செல்வந்தர் ஆகிட்டார். அப்புறமேட்டு யோசிக்கிறார், நம்மளை ஏமாத்துறாருன்றதை உணர்ந்து அந்த வணிகன்கிட்டயே கேட்குறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, என்னை குறைவான பணத்திற்கு என்கிட்ட பொருள் எடுத்துக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த வணிகனை மறுக்கிறான், கொடுக்க மறுக்கிறான். பின்பு அந்த வேடுவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசவைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு செல்கிறான். அரசனும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு தன்னோட அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறாரு. உண்மையிலே அந்த இடத்துல உண்மையிலே ஒரு பனை மரம் இருக்கா, அந்த பனை மரத்தில் உண்மையிலே தங்கம் காய்க்குமா அப்படின்றது கேட்கும்போது நமக்கே யோசிக்கிறோம். அதே போல் அந்த ராஜாவும் அப்படி யோசிச்சிருக்கு, எப்படி இது பனை மரத்தில் பனங்காய் தான் காய்க்கும், பனங்காய் எப்படி காய்க்கும், இது உண்மையாக இருக்கா போல் இல்லையே. அதனால் ஆளை விட்டு அனுப்புகிறாரு, உண்மையிலே இருக்கா இல்லையான்றதுக்கு. அந்த வேடுவனும் கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல காட்டுறாரு. கூட அந்த வணிகனும் வராரு, ராஜா விட்டு ஆளும் வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் காட்டுற அந்த பனை மரம் பார்த்தீங்கன்னா இவர் கண்ணுக்கு, அந்த வேடுவனுக்கு மட்டும்தான் தங்க பனை மரமாக, அதாவது தங்கம் காய்க்கக்கூடிய அந்த பனை மரமாக இருக்குது. மற்றவங்க இவங்க 2 பேரும் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் தான் தெரியுது. இந்த அரசன் விட்டு அமிச்ச ஆளும் வந்து போய் அரசவையில் போய் சொல்லிடுறாரு அரசன்கிட்ட, இவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இவர். அங்கே போய் பார்த்த உண்மையிலே சிவலிங்கம் தான் இருந்தது, அங்கே தங்க பனை மரம் இல்லை. ஆனால் அந்த வணிகனும் உணர்ந்துடுறான், நம்ம தப்பு செய்துட்டோம், அவனை ஏமாற்றிட்டோம் என்ற மனம் வருந்தி பின்பு என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த இடத்துல இவங்க பார்த்த அந்த லிங்கத்துக்காக அந்த வணிகன் வந்து 1420 தங்க பனங்காயை கோயில் கட்டுவதற்காக உபயோகப்படுத்துகிறாரு. அதை விற்று அதிலேருந்து வரக்கூடிய பொருளால் வச்சு இந்த கோவிலை கட்டி முடிக்கிறாங்க. பின்பு அந்த 3000 மீதி இருக்கக்கூடிய 3000 தங்க பனங்காய்களை ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அது இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க இந்த கோயில் பகுதிகளில் தான் எங்கேயோ இருக்குன்ட்டு நம்புகிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, சென்னையில் இங்கே இருக்கக்கூடிய புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் திருக்கோயிலையும் அந்த தங்க பனங்காய்கள் இருக்கதாக சொல்லப்படுது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ சிறப்பு மிக்க கோவில். அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் அந்த கோவில் சோழ மன்னன் கல்மாஷபாதன் அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை, அதாவது நல்ல சிவபக்தன், தனக்கு பின்னாடி சிவ பூஜைகளும் சிவ கைங்கரியங்களும் செய்வதற்காக வம்சம் இல்லையே என்று ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அகத்தியர்கிட்ட முறையிடுறாரு. அகத்தியர் வந்து திருவரங்குளத்தில் போய் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை போய் வழிபாடு மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சோழ மன்னனும் இங்கே வந்து இந்த ஊரை வந்து அடைஞ்சு இங்கே வந்து கோவிலை தேடுறாரு. பிற்காலத்தில் அந்த கோவில் இல்லாமல் இருக்குது அந்த இடத்துல. அப்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே வந்து தேடி பார்க்குறாரு, அங்கே கோவில் கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிட்டே போய் அந்த இடத்துல கேட்குறாரு, இது மாதிரி இந்த இடத்துல ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்ற போல் கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஏதோ கோவில் கிடையாது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த இடங்களில் நடக்குது, இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும். அதாவது சுவாமிக்காக பூஜை பொருட்கள், எந்த பொருட்கள் ஏதாவது கொண்டு போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது தவறி அந்த இடத்துல விழுது அப்படின்ற போல் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுக்கிட்ட அந்த ராஜா வந்து நேராக வந்து அந்த சோழ மன்னர் ராஜா வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அங்கே தோண்டி பார்க்குறாரு. அந்த மண்ணை தோண்டி பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த மண்ணை நோண்டி பார்க்கும்போது அவர் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது வெட்டுப்படுது. பின்பு அந்த இடத்துல ரத்தமும் வருது. பின்பு அதை தவறுக்கு உணர்ந்து பின்பு தன்னை மாய்த்து கொள்ள நினைக்கிறார் அந்த அரசன். பின்பு உடனே சுவாமி அம்பாலும் காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து அந்த கோவிலை கட்டும்படி உத்தரவிடுறாங்க. பின்பு இந்த கோவிலை கட்டி முடிச்சிடுறாங்க. இந்த அரசனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஸோ இவ்வளோ சிறப்பு வரலாற்று மிக்க இந்த கோவில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி இறைவன் திருவருள் கிட்டும். அது மட்டும் இல்லாமல்
ஏற்கனவே இந்த வரலாற்று குறிப்பில் சொன்ன அந்த தங்க பனை காய் காய்ச்ச அந்த தங்க பனைமரம் இந்த கோவிலில் இன்னும் இருக்கிறது ஐதீகம். அதுக்கு பதிலாக ஒரு கல் ஸ்தூபி, அதாவது ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு பனைமரம் சிற்பம் போல் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இருந்தது என்பதற்கு ஐதீகமாக அந்த இடத்துல இன்னும் அந்த தங்க பனைமரம் இருப்பது போல் அந்த சிற்பத்தாலே அமைச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் போனீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நேரடியாக பார்க்கலாம். இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற கோவிலில் பார்க்க முடியாத அளவுக்கு வீணா தட்சிணாமூர்த்தி, அதாவது கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா சாதாரணமாக செம்முதிரையோடு இருப்பார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கையில் வீணையோடு காட்சி தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். அதாவது ஊழி காலங்களில் மட்டுமே சிவபெருமான் கையில் வீணையோடு உலா வருவதாக சொல்லப்படுது. ஸோ அத்தகைய அமைப்பு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்புமிக்க கோவில். சுவாமி அம்பாலும் நல்ல வர பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்ருக்காங்க. மறக்காமல் ஒரு முறையாவது பூர நட்சத்திரக்காரர்கள் தங்களோட நட்சத்திர நாளான அன்னைக்கு போய் வழிபாடு மேற்கொள்ளுங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து நட்சத்திரக்காரர்களும் நேரம் கிடைக்கும் போது இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.